Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யோவான் 16, 23, 24, 26. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. புதிய ஏற்பாட்டு ஜெபத்தின் மாபெரும் மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். அதில் ஒரு மேன்மை என்னவென்றால் இயேசுவின் நாமம். அதுதான் முதலாவது நான் போதித்து வருகிறேன். பழைய ஏற்பாட்டு அல்லது பழைய உடன்படிக்கையின் கீழ் இல்லாத ஒரு காரியம், புதிய உடன்படிக்கையின் கீழே வல்லமையுள்ள ஒரு காரியம், அற்புதமான ஒரு காரியம். புதிய உடன்படிக்கையிலே பிரத்யேகமாக சபைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழ் கொடுக்கப்பட்ட காரியம் என்று ஒன்று இருக்குமானால் அது இயேசுவின் நாமத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். நாம் அனைவருக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே இதெல்லாம் செய்யுங்கள், என் நாமத்தை தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்கையற்ற விதத்திலே அளவற்ற விதத்திலே அவருடைய நாமத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளும்படியான உரிமையும் ஸ்லாக்கியத்தையும் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் மாபெரும் மேன்மைகளிலே ஒன்று. அது ஜெபத்தை மிகவும் பாதிக்கிறது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நாமத்துக்கு இதுவரைக்கும் மேன்மை இருந்ததில்லை. இயேசுவின் நாமம் அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே அது என்னன்னே தெரியாது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணின நாள் முதற்கொண்டு, அந்த நாள்னு சொல்றது உயிர்த்தெழுதல் நாளை குறிக்கிறது. அந்த நாளில் தான் புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்தது. அந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது என்ன மாற்றம் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்திலே நாம் பிதாவினிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அந்த நாமத்திலே கேட்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவரே கேட்பது போல இயேசுவினுடைய ஜெபத்தை பிதாவானவர் எல்லா நேரத்திலும் கேட்கிறார் அல்லவா, அதுபோல நாம் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் போது அது இயேசுவினுடைய ஜெபமாகவே மாறிவிடுகிறது. இதுதான் புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய ஜெபத்தின் தரத்தை உயர்த்தும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதை குறித்து இன்றைக்கு இன்னும் மேலும் சில காரியங்களை போதிக்க விரும்புகிறேன். இயேசுவின் நாமம் சபைக்கு கொடுக்கப்பட்ட போது இயேசுவின் இடத்தை இந்த பூமியிலே நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக, இயேசுவுக்கு பதிலாக இந்த பூமியிலிருந்து அவருடைய இடத்தை நிரப்பும்படியாக தான் அந்த நாமத்தை அவர் நமக்கு உபயோகப்படுத்தும்படியாக கொடுத்தார். இதை குறித்தான் இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதற்காக அவருடைய நாமத்தை நாம் உபயோகப்படுத்தும்படி கொடுத்தார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். எதுக்கு போகும்போது என் நாமத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லி நாமத்தை தாராளமாக உபயோகப்படுத்துங்க. என் நாமத்தில் கேளுங்க, என் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதில்லை, இனி என்னிடத்தில் வந்து கேட்க வேண்டியதில்லை. பிதாவிடத்தில் என் நாமத்தில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு பிதா தருவார் என்று ஏன் இப்படி சொன்னார்? ஏன் இப்படி சொன்னார்ன்னு சொன்னா, அவர் போகிறார் பிதாவின் இடத்திற்கு. மாம்சமும் எலும்புமாய் இருக்கிற அந்த இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே மனிதனா இன்றைக்கு அவர் நடமாடவில்லை. அவர் அங்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆனா அவர் சொல்லிட்டார், என் நாமத்தை நீ இந்த உலகத்தில் உபயோகப்படுத்தும் போது அங்கே என்னுடைய இடத்தை நீ எடுத்துக்கொள்கிறாய். அவர் போனதுல ஒரு இடம் காலியாச்சு. இந்த இடத்தை நிரப்ப யாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்தை நிரப்பும்படியாக கோடான கோடி மக்கள் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே ஒரு இயேசுவை போல அவருடைய இடத்தை அவருடைய ஸ்தானத்திலே இன்றைக்கு நிற்க வேண்டும். இந்த பூமியில அவருக்கு பதிலாக அவருடைய இடத்துல நிற்க வேண்டும், அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இது குறித்து இன்றைக்கு ஆழமாய் நான் பார்க்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டை விசுவாசிகள் குறிப்பாக ரொம்ப அதிகமாக வாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லல, புதிய உடன்படிக்கையின் கீழ் உள்ள காரியங்களை ரொம்ப அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன என்பதை மிகவும் அதிகமாக அது விளக்குகிறது. நான் சொன்னது போல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதில் வருகிற முக்கால்வாசி காரியங்கள் எல்லாம் பழைய உடன்படிக்கையின் கீழ் உள்ள காரியங்கள். ஏனென்றால் உயிர்த்தெழுதல் நாளிலிருந்து தான் புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்தது. அப்போ இயேசுடைய ஊழியம், யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் எல்லாம் பழைய உடன்படிக்கையின் கீழ் நடந்த ஊழியங்கள்.
ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கதையே மாறிடுச்சு. அதனுடைய உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், மேன்மைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமானது. புதிய உடன்படிக்கை மேலான ஒரு உடன்படிக்கை, அதுல மேலான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வாசிக்கிறோம் நாம். அப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் படிக்க வேண்டியதுதான். ஆனா அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நிருபங்களை விசுவாசிகள் படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் புதிய உடன்படிக்கையில நமக்கு இருக்கிற உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை இந்த நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் நிருபங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கை ஆரம்பித்து விட்ட பிறகு இன்றைக்கு நான் எப்படி இருக்க வேணும்? இந்த காலகட்டத்திலே இயேசு மரித்து உயிரோடு எழுந்துட்டாரு, நம்முடைய பாவங்களை போக்கி விட்டார், தேவனுடைய பிள்ளைகளா நம்ம மாற்றி விட்டார், நீதிமான்களாக்கி விட்டார், காரியங்கள்லாம் மாறிடுச்சு. இப்போ அதன் வெளிச்சத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் இங்கே நிருபங்களிலே பவுல், பேதுரு, யோவான், யாக்கோபு போன்றவர்களுடைய நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நிருபங்களை விசுவாசிகள் அதிகமாய் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போது அங்கே சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவர் மூலமாய் என்று இந்த கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் நமக்கு உண்டாயிருக்கிறவர்களை குறித்து வேதம் அதிகமாய் பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்ப பார்த்தாலும் அவருக்குள், அவர் மூலமாய், கிறிஸ்துவுக்குள் என்று இப்படி வரும். கிட்டத்தட்ட 140 வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாய் இருக்கிறோம், யாராய் இருக்கிறோம், என்னவாய் இருக்கிறோம், நமக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து விளக்குகிற வசனங்களாய் இருக்கிறது. நிருபங்களில் உள்ள 140 வசனங்கள் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்குள் நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாய் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற காரியங்களை நமக்கு சொல்லுகிற வசனங்களாய் இருக்கிறது. அதாவது நம்முடைய ஸ்தானம் என்ன, நம்முடைய இடம் என்ன, அதிகாரப்பூர்வமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானமும் மேன்மையும் இடமும் என்ன, பொறுப்பு என்ன, நமக்கு சட்டப்பூர்வமாய் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள் என்ன, இவைகளை குறித்தெல்லாம் அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதையெல்லாம் பார்க்கும்போது விசுவாசிகளுக்கு எப்பேற்பட்ட ஸ்லாக்கியமும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது விளங்குகிறது. ஆனால் அதில் எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். அது என்னவென்றால், இயேசுவின் நாமத்தை சபை உபயோகப்படுத்தும்படியாக உரிமையை கொடுத்தார் அல்லவா. என் நாமத்தில் போய் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி உரிமையை கொடுத்தாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் முழுக்க வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தை எப்படி உபயோகப்படுத்தினார்கள் என்று. சென்ற வாரத்தில் காண்பித்தேன். எப்படி நிருபங்களில் கூட இயேசுவின் நாமத்தை எப்படி அதிகமாய் அதை குறித்து போதித்தார்கள், அதை உபயோகப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் பார்த்தோம். அப்படி இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த உரிமையை, ஸ்லாக்கியத்தை கொடுத்த போது அவருடைய பிரதிநிதிகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்கும்படியாக ஒரு ஆத்தரைசேஷனை அவர் கொடுத்து விட்டார். பிரதிநிதியாயிரு, அதனால தான் என் நாமத்தை உபயோகப்படுத்துன்னு சொல்றேன், நான் இருக்கிறது போலவே நீ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய நாமத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு வசனமாய் நான் எடுத்து காண்பிக்கிறேன். முதலாவது என்னவென்றால், இது எங்கே விளங்குகிறது என்று சொன்னால், நிருபங்களை நான் வாசிக்கும் போது சபையானது கிறிஸ்து அல்லது விசுவாசி கிறிஸ்து என்றே அழைக்கப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து விசுவாசியை குறித்து வேத வசனம் எப்படி போதிக்குதுன்னு பாருங்க. அநேகருக்கு இது ஆச்சரியமா இருக்க போகுது இன்னைக்கு இதை கேட்டுறாதவர்களுக்கு. 14ஆம் வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. என்ன பற்றி பேசுதீங்க? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னா யாரை பற்றி பேசுது, எதை பற்றி பேசுது? விசுவாசி அவிசுவாசியை பற்றி தான் இப்படி பேசுகிறது. அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக சொல்லுது விசுவாசிய. அப்ப அவிசுவாசி யார், விசுவாசி யார் என்பதை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும்போது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசி என்பவன் நீதி என்று அழைக்கப்படுகிறான், அவிசுவாசி அநீதி என்று அழைக்கப்படுகிறான். நல்லா கவனிச்சிங்களா? உங்களுக்கு இன்னொரு பேர் என்ன? நீதி. உங்க டைட்டில் நீதி. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய நீதி. அதான் வேதம் சொல்லுது. என்ன நீதின்னு அழைக்குது. என்னை பார்க்கும்போது நீதியின் மொத்த உருவமா என்னை தேவன் பார்க்கிறாராம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசி நீதி, அவிசுவாசி அநீதி. சம்பந்தம் ஏது என்றாரு. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விசுவாசி யாரு? ஒளி. அவிசுவாசி யாரு? இருள். அறியாமை என்கிற இருள் அவிசுவாசிக்கிறான், தேவனை அறியாதவனாயிருக்கிறான், சத்தியங்களை புரியாதவனாயிருக்கிறான். விசுவாசியோ தேவனை அறிந்தவன், ஒளிக்குள் பிரவேசித்தவன், தேவன்
அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே அங்கே இருளுக்கு இடம் இல்லை, அவன் ஒளியா இருக்கிறான். விசுவாசியை பார்க்கும்போது தேவன் சத்தியத்தை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக அவனை காண்கிறார், ஒளி என்று அவனை அழைக்கிறார். அப்புறம் பாருங்க, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாள் என்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய வசனங்களில் வருகிறது. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆண்கள், பெண்கள், இவர்களை வர்ணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. ஆனால் சில வேத வல்லுநர்கள் எண்ணுகிறார்கள் பேலியாள் என்றால் சாத்தானுக்கே அது இன்னொரு பெயர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சாத்தானுக்கே வேற ஒரு பெயர் அது என்று சொல்லி நாகும் 1:15 அப்படி வருது என்று சொல்லி சாத்தானையே இன்னொரு பெயர் சொல்லி லூசிபர் என்று சொல்லுகிறோம். அதுபோல பேலியாள் என்கிறது சாத்தானுக்கு இன்னொரு பெயர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும், பிசாசுக்கும் இசைவேது என்று சொல்லப்படுகிறது. அப்ப விசுவாசி யார்? எல்லாம் அப்படியே அமுங்கிட்டீங்க. அப்படியே விசுவாசி யார்? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. சிலர் பார்க்குறாங்க ஒருத்தர் என்ன அப்படிலாம் சொன்னால் அக்னி மானத்திலேருந்து வந்து ஏர் கண்டிஷன் அறையில் வந்து நம்மளை பச்சி திருமே, நம்மளை போய் கிறிஸ்துன்னு சொல்லலாமா? நான் அவங்கள சொல்கிறேன். சிலர் சொல்லுவாங்க சாம் சொல்லுகிறதா அப்படி சொன்னார், அவரை நம்பாதீங்கன்னு. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:15 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துனா விசுவாசி, பேலியாள் என்றால் சாத்தான். அந்த சாத்தான் வந்து அவிசுவாசி. சாத்தானோடு ஒன்றி விட்டபடினாலே அவிசுவாசி, சாத்தான் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறபடினாலே, சாத்தானின் சுவாபத்தை உடையவனாக இருக்கிறபடினாலே, சாத்தானின் ஆளுகைகளை வாழுகிறபடினாலே அவனையும் சாத்தானையும் வேற விதமா பார்க்கல, சாத்தான் அவனும் ஒண்ணுதான்ற மாதிரி பார்க்குது. அதே போல கிறிஸ்துவோடு விசுவாசி இசைந்து விட்டபடினாலே, ஒன்றாகி விட்டபடினாலே, அவருக்குள் இவன் இருக்கிறபடினாலே, இவனுக்குள் அவர் இருக்கிறபடினாலே, அவன் இருவரும் ஒன்றா இருக்கிறபடினாலே தேவன் விசுவாசியை பார்க்கும்போது அவனை பார்க்கிறதுல கிறிஸ்துவை பார்க்கிறார். ஆகவே சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்து. நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லல, ஞாபகம் வச்சுங்க. தேவனுடைய குமாரனாகிய திருத்துவத்தின் 2ஆம் நபர் இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்லுகிறேன், அவரோடு கூட நான் அவ்வளவு ஒன்றாகி விட்டேன். தேவன் என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவை என்னை வித்தியாசமா பார்க்கறது இல்ல. கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாரோ அதே போல என்னை அவர் பார்க்கிறார். தலையும் சரீரமும் ஒன்றாக தான் இருக்கிறது. என்னை பார்த்துட்டு அது சாம் செல்லதுரை தலை, இது அவர் சரீரம் சொல்றீங்களா? கிடையாது. தலையும் சரீரமும் ஒரே அங்கமா இருக்கிறது, ஒரே என்டிட்டியா இருக்குது. அது போலவே வேதவசனம் நம்மை காண்கிறது. அவர் தலையாயிருக்கிறார், நாம் சரீரமாயிருக்கிறோம். வேதவசனம் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துன்னு நம்மை அழைக்கிறது. தப்பே கிடையாது. நாம் அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டோம். நான் கடவுள்னு சொல்லலை, ஆனா என்ன சொல்றேன், நான் அவரோடு கூட ஒன்றாகி விட்டபடினால, அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால, நான் அவருக்குள்ள இருக்கிறபடினால என்னை தேவன் கிறிஸ்துவாகவே காண்கிறார். தேவன் என்னை கிறிஸ்துவை காண்கிறது போல காண்கிறார். ஆகவேதான் கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை எப்போதும் கேட்ட தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். அது மட்டுமில்லாமல் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தும்படியான உரிமையை எனக்கு கொடுத்தபடினாலே இந்த உலகத்திலே அவருக்கு பதிலாக இருந்து கொண்டு அவருடைய வேலையை அவருடைய ஸ்தானத்திலே நிறைவேற்றும்படியா என்ன வைத்திருக்கிறார். அப்ப உலகத்தில் இருக்கிற கிறிஸ்து நான் தான். இன்னைக்கு ஹலோ, நான் தான் என்ன சொல்லல, நானும் கிறிஸ்துவா இருக்கிறேன், நீங்களும் கிறிஸ்துவா இருக்கிறீர்கள். தேவன் பார்க்கிறாரு, வானத்திலிருந்து பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு. ஆனா அங்க நிறைய கிறிஸ்துகளை இப்ப எல்லா ஊர்லயும் வச்சிருக்கிறேங்கிறாரு. இருக்கீங்களா? எல்லா ஊர்லையும், எல்லா தேசங்களையும், எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலேயும் அநேக கிறிஸ்துக்கள், கிறிஸ்துவின் இடத்தை எடுத்துக்கொண்டவர்கள், இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்த தெரிந்தவர்கள், இயேசுவின் நாமத்தை நாவிலே உச்சரிக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்திலே காரியங்களை செய்கிறவர்கள், இயேசுவின் நாமத்திலே சுகத்தை எடுத்துக்கொள்கிறவர்கள், இயேசுவின் நாமத்திலே சுகத்தை கொண்டு வருகிறவர்கள், பிசாசை விரட்டுகிறவர்கள், இயேசுவின் நாமத்திலே அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறவர்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்து என்றே தேவன் அவர்களை அழைக்கிறார். வேதம் அவர்களை கூறுகிறது. இருக்கீங்களா? அப்ப பாருங்க, இன்னும் சொல்லுது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. கிறிஸ்து பேலியாள்னு சொல்லிட்டு அப்புறம் அவிசுவாசி விசுவாசின்னு சொல்லி இருக்குது. அப்ப இங்க மொத்தமா எதை பற்றி பேசுகிறது? அவிசுவாசி விசுவாசியை பற்றி தான் பேசுகிறது. 16ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப விசுவாசி எப்படி சொல்லுகிறார்? அவன் நீதி, அவன் ஒளி, அவன் கிறிஸ்து, அவன்
விசுவாசி அவன் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அவிசுவாசி என்னன்னு சொல்லுகிறாரு? அவன் அநீதி, அவன் இருள், அவன் பேலியாள், அவன் அவிசுவாசி, அவன் விக்கிரகம். விக்கிரகத்தை வணங்கி அப்படியே விக்கிரகத்தோடு ஒன்றாகி விடுகிறான் அவன். ஆகவே அவனே விக்கிரம்னு சொல்லிடுறாரு. அப்போ அவனை விக்கிரம்னு சொல்றதை பற்றி யாரும் அப்ஜெக்ட் பண்றதே கிடையாது. அவிசுவாசியை விக்கிரம்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னா எல்லாரும் அல்லேலியா தான் போடுறாங்க. ஆனா விசுவாசியை கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னா அது எப்படியா சொல்லலாம்? நம்மளெல்லாம் கிறிஸ்துன்னு சொல்லிடலாம். பைபிளில் சொல்லியிருக்குங்க, கிறிஸ்துன்னு சொல்லியிருக்குது. எந்த விதத்தில் சொல்லியிருக்குது? கிறிஸ்து அங்கே போயிட்டாரு, இங்கே என்ன சொல்லியிருக்காரு? நீ என் நாமத்தை உபயோகப்படுத்தி, என் நாமத்தை உபயோகப்படுத்தி நான் என்ன செய்வேனோ அதை செய்து, என்னுடைய வேலையை செய்து, என்னுடைய பிரசன்னத்தையும் என்னுடைய மகிமையும் என்னுடைய வல்லமையும் இந்த பூலகத்திலே நீ வெளிப்படுத்து. அந்த விதத்திலே என்னுடைய நாமத்தை நீ உபயோகப்படுத்தி காரியத்தை செய்யறதுனால நீ ஒரு கிறிஸ்துவ போலவே இந்த பூமியிலே இருக்கிறாய் என்ற அந்த அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லி இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப இயேசுவின் நாமத்தை நான் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தையும் உரிமையும் தேவன் எனக்கு ஏன் கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும் இயேசு ஏன் அதை கொடுத்து விட்டு சென்றார்? போகும்போது ஞாபகமா அதை கொடுத்துட்டு போனாரு. பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னு சொன்னா இந்த பூமி இயேசு இல்லாம இருக்கக்கூடாது. இயேசுடைய கிரியைகள் தொடர வேண்டும். அவர் இங்கே தொடர்ந்து இருக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பின் கிரியை தொடர வேண்டும். சுகமாக்க கிரியை தொடர வேண்டும். பிசாசை விரட்டுகிற கிரியை தொடர வேண்டும். இந்த இயேசுவின் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரு, அவருடைய கிரியைகள் இந்த பூமியில தொடர வேண்டும். ஆகவே என் நாமத்தினால எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி, எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் என் நாமத்தில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப அங்கங்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் இயேசுவின் இடத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறார்கள். இன்றைக்கு இயேசுவின் இடத்தை நிரப்புவதற்கு கோடான கோடி விசுவாசிகள் இந்த பூமியில இருக்கிறார்கள்.